ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் சூர்குடிங்கிற கிராமத்துல இந்த அழுதுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாட்டி வந்து அந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க தான் சத்துணவு சாப்பாடு சமைச்சிருக்காங்க. இப்ப ரீசனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு சத்துணவு டீச்சர் போட்டிருக்காங்க. அவங்க பசங்களை வந்து கோவமா பேசுறது, பசங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றது, முட்டை இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஈவினிங் டைம்ல வாளியில சாப்பாடு எடுத்துட்டு போறது, முட்டை எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து கிச்சன் ரூம்ல இருக்கிற அரிசி மூட்டை அட்டைப்பெட்டி எல்லாம் வந்து எலி கடிச்சு வச்சுட்டு போயிருக்கு. அதுக்கு வந்து அந்த பாட்டி வந்து அரிசி எல்லாம் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அடிச்சிருக்காங்க, குச்சியால அடிச்சிருக்காங்க, முட்டியை இழுத்து போட்டு கீழே போட்டு அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. அந்த பாட்டியை பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, எதுக்கு அவங்க அடிக்கிறீங்க, அவங்க அத்தனை வருஷமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து பசங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பக்கத்துல கேட்க போனவங்களே வந்துட்டு அடிக்க போய் அவங்களே வந்துட்டு தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க. யாருக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தா? கவர்மெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அந்த பசங்களுக்கு சமைச்சு போறது உங்க வேலை. அந்த பசங்களுக்கு சாப்பாடு இல்ல, முட்டை இல்லன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டுல எடுத்துட்டு போறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்து சஸ்பென்ஸ்ல இருந்திருக்காங்க. திருப்பி இந்த ஸ்கூல் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இங்க இந்த மாதிரி பிரச்சனை. ஊர் மக்கள் எல்லாமே வந்து அந்த பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க வந்து வேலைக்கே இருக்க கூடாது. ஒரு வயசானவங்க கூட பார்க்காம அடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க எப்படி குழந்தைகளை வந்து அன்பா பார்த்து அந்த குழந்தைகளுக்கு சமைச்சு தருவாங்க? இந்த மாதிரி ஆளுங்க வந்து வேலைக்கே தேவையில்லை. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்குது, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு நடக்குது. தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி ஆளுகளை வேலைக்கே வைக்க கூடாது. அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களே, அவங்க இருக்கவே கூடாது வேலைக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க.